எப்படி பிரைஸ் எந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வருது, எந்த கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் மேலே போகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக 1 hour டைம் ஃப்ரேமில் நிஃப்டியோடது கரண்ட் 5ஆம் தேதியிலிருந்து என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற வரைக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் செல்லர் வந்து ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ லாஸ்ட்டாக போன ஆல் டைம் ஆகி இந்த இடம் தான். ஸோ அங்கே வந்து போக முடியல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற செல்லர்ஸ் எல்லாம் எப்படி ஸ்ட்ராங்காக வந்து வால்யூமாக க்ளோஸ் வச்சாங்களோ அதே மாதிரி இந்த க்ளோஸ் நடக்கலை. நடக்காம நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பையர் கேண்டில் ஸ்ட்ராங்கா இங்க க்ளோஸ் வச்சிடறாங்க. இப்போ இந்த பையர் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிடறாங்க. க்ளோஸ் வைக்கும்போது நியர்பை பாருங்க, இந்த கேண்டில் இந்த செல்லர் கேண்டிலையும் சேர்த்து க்ளோஸ் வச்சிடறாங்க ஓப்பன் பிரைஸை. அப்படின்னா பிரைஸ் அந்த செல்லரோட லோ எங்க போகுதுன்னு பாருங்க. இந்த ஓப்பன் பிரைஸ் வரைக்கும் போறதுக்கான பாசிபிள் இருக்கு. இப்போ இது எப்படி இது வரைக்கும் வரும் அப்படிங்கறத நம்ம செக் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பையர் கேண்டில் வந்துருதுன்னு வைங்க, பிரைஸ் கண்டிப்பா இங்க வர்றது உடனே வராது. அடுத்தடுத்து இதுக்கு க்ளோஸ் வச்சுட்டு மேலே போறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க என்ன நடந்தது, நெக்ஸ்ட் கேண்டில் ரிஜெக்ஷன் ஆயிருச்சு. அப்போ 2 செல்லர் கேண்டில் நமக்கு பிரிண்ட் ஆனால பிரைஸ் கண்டிப்பா என்ன ஆகும், இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சனால அடுத்த கேண்டிலும் செல்லர் கேண்டில் வந்தனால கண்டிப்பா இந்த சோர்ஸ் பிரைஸ் வந்துடும். பிரைஸ் அப்படி இந்த லெவல் வரும்போது பாருங்க, இந்த லெவலையும் சேர்த்து க்ளோஸ் வச்சிடறாங்க. க்ளோஸ் வைக்கும் போது இங்கேயும் ஒரு செல்லர் இருக்காங்க, அதையும் சேர்த்து தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இங்க என்ன கண்டிஷன் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் நடக்குது. இது நியர்பையா நடக்குது, இது கொஞ்சம் தூரமா நடக்குது. இப்போ இந்த கேண்டிலோட லோ எங்க வரைக்கும் போகும், ஒன்று இந்த ஓப்பன் பிரைஸ், இந்த லோ. இப்போ என்ன நடக்கணும், இந்த ஓப்பன் பிரைஸை வந்து இப்போ இந்த லெவல்ல க்ளோஸ் வைக்கக்கூடாது. இங்க எப்படி ஒரு கிரீன் க்ளோஸ் வரக்கூடாதோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு கிரீன் க்ளோஸ் வரக்கூடாது. வந்திருந்தா என்ன இருக்கும், அடுத்தடுத்த பிரைஸ் மேலே வந்திருக்கும். இப்போ வராதனால என்னாச்சு, இந்த கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ் எங்க இருக்கு, இங்க. அப்போ ஒவ்வொரு லெவல்லையும் போக முடியாம பிரைஸ் இங்க வந்துருச்சு. எங்க, இந்த ஓப்பன் பிரைஸ்க்கு. அடுத்ததும் பிரைஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கிற பையரை இந்த செல்லர் க்ளோஸ் வச்சிருக்காங்க. பிரைஸ் இன்னும் நமக்கு இங்க வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள் இருக்கு. ஆனா இந்த லெவல்ல நமக்கு எந்த கிரீன் க்ளோஸுமே நடக்கல. நடந்திருந்தா தான் ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அடுத்தது இங்க க்ளோஸ் பண்ணியிருந்தா இங்க வரைக்கும் இப்படி போயிருக்கும். இது எதுவுமே நடக்காதனால என்ன ஆயிடுச்சு, பிரைஸ் இந்த ஓப்பனுக்கு அப்புறம் இந்த லோ வந்துருச்சு. இந்த லோ வந்து தான் இன்னைக்கு பிரைஸ் என்ன இருந்தது, மேலே போயிருந்தது. மேலே போயிருந்த பிரைஸ் இப்போ ஃபர்ஸ்ட் எந்த லெவலில் கட் பண்ணணும், இதை கட் பண்ணணும். நடந்துச்சா, இல்லை. அப்போ அது க்ளோஸ் பண்ணாதனால இந்த செல்லரோட பிரைஸ் பாருங்க, லோ இங்க இருக்கு. அப்போ பிரைஸ் எது வரைக்கும் வரும், கண்டிப்பாக இந்த லெவல் வரும். ஸோ ஆல்ரெடி பையர் அந்த லெவல் வந்துட்டு இப்போ இந்த கேண்டில் பாருங்க அந்த லெவலுக்கே வந்துருச்சு. இப்போ இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க நாளைக்கு அப்படின்னா பிரைஸ் அடுத்தடுத்து என்ன ஆகும், ஒவ்வொரு லெவலுக்கும் மேலேயும் போகும். ஒருவேளை நாளைக்கும் இதே மாதிரி 2 செல்லர் கேண்டில் இங்கே ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லோவை க்ளோஸ் வைப்பாங்க, அடுத்தது பிரைஸ் இந்த லோக்கே வந்துடும். இப்படி தான் கேண்டிலை டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும். பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஒவ்வொரு லெவல்லையும் கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது அதோட லோ கிட்டையோ இல்லை ஓப்பன் கிட்டையோ பிரைஸ் சர்வே ஆகும். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுங்க.